விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் முன்னுரை. புதிய ஏற்பாட்டு திருமுகங்களுள் பரிந்துரை மடலாக விளங்குவது பிலமோனுக்கு எழுதப்பட்ட திருமுகமாகும். அழகிய சொல்லாட்சியுடன் நளினமான முறையில் பவுல் இச்சிறுமடலை எழுதியுள்ளார். கிறிஸ்தவ அன்பு மன்னிப்பு மிகுந்ததாய் தீமை செய்தோரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வதாய் அமைய வேண்டும் என்னும் உயரிய கருத்தை இத்திருமுகம் எடுத்து கூறுகிறது. இத்திருமுகம் நேர்த்தியான முறையில் வரையப்பட்டுள்ளது. பழங்கால ரோமை கிரேக்க இலக்கிய முறையில் இக்கடிதத்தில் வரும் பரிந்துரை அமைந்துள்ளது. கொலோசை நகரில் இருந்த முக்கிய கிறிஸ்தவரும் செல்வருமான பிலமோன் என்பவரிடம் ஒனேசிம் என்பவர் அடிமை தொழில் செய்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவர் தலைவரிடமிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதற்கு ரோமை சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ஒனேசிம் தம் தலைவரின் நண்பரான தூய பவுலை நாடி வந்தார். சிறிது காலம் அவரோடு இருந்து கிறிஸ்தவராகிய பின்னர் தம் தலைவரிடம் திரும்பிச் செல்ல விழைந்தார். அப்போது பவுல், பிலமோன் ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓர் அடிமையாக அல்ல, ஒரு சகோதர கிறிஸ்தவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி இப்பரிந்துரை கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். இக்கடிதத்தை பவுல் கிபி 61ஆம் ஆண்டு ரோமை சிறையிலிருந்து எழுதினார் என்பது மரபு கருத்து. எனினும் இதனை அவர் தம் 3ஆம் நற்செய்தி பயணத்தின் போது எபேசியிலிருந்து எழுதியிருக்க வேண்டும் என்றே பெரும்பான்மையான அறிஞர்கள் கருதுகின்றனர். இந்நூலின் அமைப்பு 3 பிரிவுகளாக உள்ளது. முதற் பிரிவு முன்னுரை, வாழ்த்து, பிலமோனின் அன்பும் நம்பிக்கையும், வசனங்கள் 1 முதல் 7 வரை. இரண்டாவது பிரிவு ஒனேசிமுக்காக வேண்டுகோள், வசனங்கள் 8 முதல் 21 வரை. மூன்றாவது பிரிவு முடிவுரை, வசனங்கள் 22 முதல் 25 முடிய.